Hi viewers, welcome to Filmy Craft. நான் உங்கள் அருண். இன்னைக்கு எபிசோட்ல கங்கனா ரனாவுடைய நடிப்புல இன்னைக்கு வெளியான மணிகர்ணிகா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். முதல்ல படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஜான்சி ராணியுடைய உண்மை வாழ்க்கை வரலாறு தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஜான்சி ராணி அப்படிங்கிற ஒரு பேரை கேட்ட உடனே ஜான்சியே ஆண்ட ஒரு ராணி, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். இதை தாண்டினா வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமா அவங்க இருந்தவங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஆனா அவங்க லைஃப்ல உண்மையாக எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு ஏமாற்றங்கள், கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி அவங்க வெள்ளையர்களுக்கு எதுக்க போராடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இந்த படம் பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். இன்னொரு விஷயம், இது ஒரு எபிக் மூவி. பொதுவாக இந்த மாதிரி இதிகாச படங்கள் இருக்கிறதுல ரெண்டு விதமா எடுக்கலாம். ஒன்னு கம்ப்ளீட்டா அவுட் அண்ட் அவுட் ஒரு இமேஜினரி ஸ்டோரி, ஏதோ ஒரு கற்பனை கதையை மட்டும் வச்சு நல்ல கூஸ்பம்ஸான சீன்ஸை கிரியேட் பண்ணி ஒரு கதையாக எடுக்கலாம். ரெண்டாவது, உண்மையாக வரலாற்றுல நடந்த ஒரு நபரோ இல்ல ஒரு சம்பவத்தையோ அடிப்படையாக வச்சு ஒரு படமாக எடுக்கலாம். இந்த ரெண்டாவது கேட்டகரியில ரிலீஸ் ஆன படம் தான் இது. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். படத்துடைய முதல் பாசிட்டிவ் கங்கனா ரனாட் மட்டுமே. காரணம் என்னன்னா, அவங்க இந்த கேரக்டராக அந்த ஜான்சி ராணிங்கிற கதாபாத்திரமாக நிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற முயற்சி இருக்கு பாருங்க, கொஞ்சம் நிஜம் கிடையாது. கிட்டத்தட்ட குதிரை ஏற்றத்திலிருந்து வாழ்வீச்சு பயிற்சியிலிருந்து இந்த கேரக்டரை பண்ணணும்னா இவ்வளவு விஷயங்கள் தெரியாத யாராலையும் இந்த கதாபாத்திரத்தை தொடக்கூட முடியாது. அந்த அளவுக்கு கனக்கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் பல ஷாட்ஸ்ல அவங்க மிடுக்காக ஜான்சி ராணியுடைய உடையில நடந்து வர்ற விஷயமாகட்டும், சில ஷாட்ஸ்ல சில டைலாக் முடிச்ச உடனே கேமராவை அப்படி நிமிந்து பார்க்குற அந்த மிடுக்கான பார்வையாகட்டும், அள்ளி இருக்காங்க. அப்ளாஸ அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்துடைய ரெண்டாவது பாசிட்டிவ் படத்தோட சினிமோட்டோகிராஃபி. எப்பெல்லாம் ஜான்சி ராணி குதிரை எடுத்துட்டு கிளம்புறாங்களோ அவங்க வெளியே கிளம்புன அடுத்த ஷாட்டே ஃபுல்லா ஏரியல் ஷாட்ல போயிடுது. அவ்வளவு அழகாக சூப்பரா கேப்சர் பண்ணியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபில. அதே மாதிரியே அந்த ஜான்சி ராணி இருக்கிற அந்த கோட்டை இருக்கு இல்லையா, அந்த ஜான்சி கோட்டையுடைய இன்டீரியர் லைட்டிங்ஸ், அதை வெறும் தீப்பந்தத்துல மட்டுமே நைட் நேரத்தில் இருக்கும்போது கேப்சர் பண்ண விதங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்த விதங்கள் எல்லாமே அவ்வளவு அழகாக இருந்ததுன்னு சொல்லலாம். முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ல அந்த ஜான்சி ராணி போடுற சண்டை எல்லாமே இவங்க மோஷன் கண்ட்ரோல்ல அப்படியே ஸ்டில்லா நிறுத்தி பண்ண விதங்கள் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவது பாசிட்டிவ் படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க். ஒரு உண்மை என்னன்னா, கிளைமேக்ஸ் போர்ஷன்ல கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் அங்கங்க சொதப்பிட்டா கூட ஓவராலா ஒரு படமாக எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எடுத்துக்கிட்ட பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நாலாவது பாசிட்டிவ் படத்துடைய டைலாக்ஸ். அதுவும் முக்கியமாக ஒரு வெள்ளக்கார கேப்டனை பார்த்து ஜான்சி ராணி பேசுற ஒரு டைலாக் ஒன்று இருக்கு. ஆங்கிலம்ங்கிறது நாங்க பயில்ற ஒரு மொழி தான், அது எங்களுடைய தாய்மொழி இல்ல, ஒருத்தருக்கு ஒரு தாய் தான் இருக்க முடியும் அப்படின்னு இவங்க சொல்ற ஒரு டைலாக் இருக்கு. இந்த மாதிரி படத்துல வெகு சில டைலாக்ஸ் மட்டுமே இருந்தாலும் அந்த டைலாக்ஸ் எல்லாம் அந்த சீனுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகி அந்த சீனை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அஞ்சாவது பாசிட்டிவ் படத்துடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட். உண்மையாக அந்த ஜான்சி ராணி கோட்டையில இவங்க இன்டீரியர் செட்ஸ் எல்லாம் பண்ணதா இருக்கட்டும், அதுல இருக்க லைட்டிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே அவ்வளவு அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் ஒரு படத்தில் இருக்கும்போது அப்ப என்ன நெகட்டிவாக இருக்க முடியும்? இப்போ படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். படத்துடைய முக்கியமான முதல் நெகட்டிவாக எனக்கு பட்டது, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த படம் கற்பனையாக எடுக்கப்பட்ட ஒரு கதை கிடையாது. கற்பனை கதையில எந்த சீனை எந்த ஷாட்டை வேணாலும் நீங்க நினைச்சதை வச்சுக்கலாம். ஆனா ஒரு வரலாற்றுல நடந்த உண்மை சம்பவத்தை நீங்க அங்க காமிக்கும் போது எந்த விதமான அடிஷனல் சீன்ஸையோ ஒரு ஜாலியான எலமெண்ட்ஸையோ நடுவில் நீங்க ஆட் பண்ண முடியாது. நடந்த சம்பவத்தை அப்படியே காமிக்கணும். அதனால கண்டிப்பாக இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி ஒரு லேகிங் கண்டிப்பாக இருக்கு. ரெண்டாவது நெகட்டிவாக எனக்கு பட்டது, இந்த படத்துல இருக்க செயற்கைத்தனம். சில இடத்துல ரொம்ப ஆர்டிபிஷியலா சில ஷாட்ஸ் நமக்கு தெரியுது. உதாரணத்துக்கு ஒரு குதிரை ஒரு 4 அடி 5 அடி உயரம் இருக்கிற ஒரு சுவரை தாண்ட முடியும் கரெக்டா. அதுக்காக அந்த ஜான்சி கோட்டைங்கிறது ஒரு மிகப்பெரிய மலை மேல உச்சியில இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அது தரையில இருந்து ஒரு 70-80 அடி உயரத்தில் இருக்கும் போல தெரியுது. அந்த கோட்டையுடைய மதுள் சுவரில் இருந்து ஜான்சி ராணி குதிரையோட குறிச்சு தலையில லேண்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆர்டிபிஷியலா இவங்க இன்னுமே கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஏன் அந்த மாதிரி இறங்கி வந்தாகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் கொடுத்துருச்சு. மூணாவது படத்துடைய நெகட்டிவ் இந்த படத்துடைய பிஜிஎம்ஸ். சாங்ஸ் ஓரளவுக்கு உண்மையாகவே தமிழ்ல இவங்க கன்வெர்ட் பண்ணி டப்பிங்ல பண்ணியிருந்தாலுமே ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனா பிஜிஎம்ஸை பொறுத்த அளவுக்கு உண்மையாக அந்த சீனுக்கு ஒரு மிகப்பெரிய கூஸ் பம்ப்ஸை கொடுக்குற மாதிரி பெரிய லெவல்ல அந்த சீனை மியூசிக் எலிவேட் பண்ணலங்கிறது தான் உண்மை. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா சொல்றேன், நிச்சயமாக ஜான்சி ராணியுடைய கதையை இந்த அளவுக்கு நேர்த்தியாகவும் தத்ரூபமாகவும் இன்னொரு முறை எடுக்க முடியாது. கங்கனா ரனாவத் மாதிரி இன்னொரு ஆக்டர்ஸும் இந்த ரோலை அவ்வளவு கனக்கச்சிதமாக பண்ண முடியாது. ஆனா ஒரு சாதாரண ஒரு லேமனால ஒரு 250 ரூபாய் பணம் கொடுத்து நான் படத்துக்கு போறேன் சார், என்ன இந்த படம் என்கேஜ் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இந்த படத்துக்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு புது படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.